வணக்கம் காம்ரேட். ஆ. இடதுசாரி சிந்தனையாளராக ஆ. நீங்கள் ஆ. விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவளவன் அவர்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? தலைவர்கள் அப்படின்னா அதுக்கு ஒரு இலக்கணம் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு வந்து ஒரு கட்சி ஒரு கோட்பாடு இருக்கும். கோட்பாட்டு ரீதியாக இயங்கக்கூடிய கட்சியில பணியாற்றக்கூடியவர்கள் அந்த பொறுப்புக்கு வருவாங்க போவாங்க. அந்த மாதிரி இடதுசாரி இயக்கங்கள்ல இன்னைக்கு இப்போ கட்சிகள் இதுனா நியமிப்பாங்க, மாநில தலைவர்களாக நியமிப்பாங்க. அப்புறம் அவங்க போயிடுவாங்க, நேஷனல் செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் வருவாங்க போயிடுவாங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களை பற்றி பார்க்கணும்னா ஒரு தத்துவார்த்த அடிப்படையில் ஒரு கோட்பாட்டை உருவாக்கி மிக சாதாரண மக்களிடம் அந்த கோட்பாட்டை கொண்டு சென்று உதிரியா இருந்த மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவர்கள் சாதாரண மக்கள் மட்டும் கிடையாது, உதிரியாக இருந்த மக்கள், ஒரு அரசியல் படாமல் உதிரிகளாக இருந்த அந்த மக்களை வந்து அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் அமைப்பாக்கி அவர்களை அணிதிரட்டி மிகப்பெரிய சக்தியாக உருவாக்கி இருக்கிறார் இல்லையா. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க தத்துவங்களை உருவாக்கி அதன் அடிப்படையில் மக்களை அணிதிரட்டுவர்கள் இல்லையா, அவர்கள் வந்து மகத்தான தலைவர்கள். அப்படியான தலைவர்கள் தான் கார்ல் மார்க்ஸ், லெனின், மாவோ, பிடல் காஸ்ட்ரோ போன்ற தலைவர்கள்லாம் எப்படின்னா தத்துவார்த்த அடிப்படையில் மக்களை அணிதிரட்டக்கூடியவர்கள். அணிதிரட்டி அம்பேத்கர் போன்றவங்களாம் ஒரு தத்துவங்களை உருவாக்கி, பெரியார் என்ன பண்ணார், ஒரு தத்துவம் ஒரு கோட்பாட்டை உருவாக்குறாங்க. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் மக்களை அணிதிரட்டுறாங்க. அணிதிரட்டி இன்னைக்கு 50 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டை அந்த கோட்பாடு தான் ஆளுது. அப்போ கோட்பாட்டின் அடிப்படையில் மக்களை அணிதிரட்டக்கூடிய அனைவருமே மகத்தான தலைவர்கள். அந்த வரிசையில இன்னைக்கு நாம வாழ்ற காலத்துல நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவர் அப்படின்னு சொன்னா அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லணும். அவருடைய பணிகள் வந்து ஒரு இயக்கத்தை வந்து கட்டமைப்பா அதை கட்டுக்கோப்பா நடத்துவது என்பது இருக்குது இல்லையா, அது மிகப்பெரிய சவால். நிர்வாக சிக்கல்கள் நிறைய எழும். 10 பேர் சேர்ந்த மாதிரி ஒரு அமைப்பை நடத்துவதே பெரிய சாதனை, சவால். ஒற்றை தலைமை. ஆமா, முரண்பாடுகள் ஏற்படும். அந்த முரண்பாடுகள்லாம் நிர்வாக சிக்கல் அதிகமாக ஏற்படும். அமைப்புல இடம்பெறுகிறவர்களுக்கு பிரச்சனைகள் வரும், நபர்களுக்கு இடையே மோதல்கள் வரும். அனைத்தையும் சமாளிக்கணும். அதையெல்லாம் அனைத்தையும் சமாளிக்கலாம் அவன் வெளியில போயிடுவான். இப்படியெல்லாம் இருக்கிற சூழல்ல ஒரு அமைப்பை கட்டுக்கோப்பாக அந்த இயக்கம் தொடங்கப்பட்ட நாள்களில் இருந்து எவ்வளவு பேர் வெளியேறி இருப்பாங்கன்னு பார்த்தா வெகு குறைவு. நான் எப்படி அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னா, என்னுடைய பார்வையில் மிகவும் விசித்திரமான ஒரு தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன். மிகவும் விசித்திரமா. இன்னைக்கு இந்திய அரசியல்ல அப்படியான ஒரு தலைவரே கிடையாது. இந்திய அரசியல் மட்டும் கிடையாது, உலக அரசியல்லே நான் சொல்லுவேன். ஒரு தலைவன், ஒரு விசித்திரமான ஒரு தலைவன். ஏன் விசித்திரமா சொல்றேன்னா அதுக்கு காரணம் அது பின்னாடி சொல்றேன். இப்படியான ஒரு தலைவன் உலக அரசியலே கிடையாது. ஏன் நான் சொல்றேன்னா, அந்த கட்சியில இருந்து எவ்வளவு பேர் வெளியே போயிருக்காங்க. எல்லா கட்சியிலயும் இருந்து வெளியே போனவங்க திட்டுவாங்க அந்த தலைவரை பத்தி. ஆனா விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான் அதுல இருந்து ஒரு வெளியே சென்றா அவர் தலைவரை பத்தி திட்ட மாட்டாங்க. ஆமா, ஒரு குழந்தை அரசன் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் அந்த கட்சியில இருந்து வெளியே போனாரு. ஆனா இன்னும் அவர்கிட்ட எங்க அண்ணன் திருமாவளவனா எங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி அரசியல் படிச்சுட்டு வந்தாங்க இல்லையா. அப்ப ஏன்னா அவருடைய அணுகுமுறைகள் அந்த மாதிரியான அணுகுமுறை அரசியல். ஆமா, அந்த மாதிரி ஆனா அணுகுமுறைகள் இந்திய அரசியல் உலக அரசியல யாருமே கிடையாது. நீங்க எந்த கட்சியோட எடுத்துங்க, கருணாநிதி, முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களிடம் பிரிந்து சென்ற வைகோ அவர்கள் எப்படி கலைஞரை தூற்றினாருன்னு தெரியும். பின்னாள்கள்ல வந்து சேர்ந்த அது வேற விஷயம். ஒரு பிரிந்து சென்றவுடன் வசைபாடுவது தான் நம்ம பார்த்துருக்கோம். விதிவிலக்கா சில பேர் இந்த ஒரு திரைப்படம் ஒன்று பார்த்தீங்கன்னா ரஜினி முருகன், அதில் போய் பஞ்சாயத்து ஒருத்தரை கூப்பிடுவாங்க. அவர் அப்பதான் மியூசிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுன்னு இருப்பாரு. பாயிண்ட் வருது இல்லை, இன்னொருத்தர் மியூசிக்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சுன்னு இருப்பாரு. நாளைக்கு அந்த காலைய கோயில் பஞ்சாயத்துக்கு நாளைக்கு பார்ப்போம் வந்து அட்வான்ஸ் கொடுத்து போயிடறாங்கன்னு. அந்த மாதிரி ஒருத்தர் தான் அந்த தடா பெரியசாமின்னு ஒரு நபர். அந்த மாதிரி நபரை தான் நான் பார்த்துருக்கிறேன். யார் பிஜேபி கொடுத்த காசுக்காக வாங்கி வெள்ளை பெயிண்ட்லாம் அடிச்சுன்னு வேட்டி சோகெல்லாம் கொடுத்துருப்பான் போல, அதெல்லாம் வாங்கி கட்டின்னு போய் விமர்சிக்கிற நபர்கள் தான். மற்றபடி செல்வ பெருந்தகை திரு அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு அடுத்தபடியா நிலையில இருந்தவர். இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரசினுடைய தலைவராக அவர் இந்த கட்சியில இருந்து வெளியே சென்றவர் தான். ஆனா எங்கேயும் பொது வெளியில அவரும் எதுவும் பேசியது கிடையாது, தலைவர் அண்ணன் திருமாவளவனும் எதுவும் பேசியது கிடையாது, யாரும் சொன்னது கிடையாது. அது மாதிரி நிறைய பேர் சொல்லலாம். இன்னைக்கு வந்து கலைக்கோட்டை உதயம் அவர்கள், அவர் ஒரு பொதுச் செயலாளர் இருந்தார், அவரும் வெளியேறினார். ஒரு இடத்துலயும் அவரு அவதூறா பேசுறது கிடையாது, இங்க இருந்து யாரும் அவர் எதுவும் பேச. அந்த மாதிரி வந்து ஒரு விசித்திரமான அமைப்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதனுடைய தலைவர் வந்து அந்த பண்புகள் வந்து ஒரு தலைவனிடம், அதாவது விவரிக்க முடியாத ஒரு ஒரு சிந்தனையாளன் சொன்னான். வார்த்தைகளுக்கு பஞ்சம் வந்துடும். தாய் தந்தையினுடைய உறவுகளை பற்றி சொல்வதற்கு, தாய் மகன் அந்த பிள்ளை உறவு வருது இல்லையா, அந்த பாசத்தை வர்ணிக்க முடியாது. காதலன் காதலி, ஆமா, காதலன் காதலிக்கு உண்டான அந்த பாசத்தை வர்ணிக்க வார்த்தைகள் இருக்காது. வார்த்தைகளுக்கு பஞ்சம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு தலைவனை பற்றி பேசுகிற பொழுது வார்த்தைகளுக்கு பஞ்சம் அப்படின்னு சொன்னா அது ஒரே தலைவன் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தான். மதிப்புக்குரிய தலைவர். அதாவது இப்படியான ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் எப்படி உருவாச்சு என்பதே நமக்கு ஆச்சரியமா இருக்குது.
சாதாரண ஒரு சமூகத்திலிருந்து இப்படி ஒரு ஆளுமை மிளிர்ந்து இருக்குது தமிழக அரசியல்ல அப்படின்னு சொன்னா அந்த ஆளுமை வந்து அது வந்து தினம் தினம் ஷைன் பண்ணினே இருக்கிறாங்க. நேற்று ஒரு மதிப்பீடு, இன்னைக்கு ஒரு மதிப்பீடு, நாளைக்கு ஒரு மதிப்பீடுன்னு தேயலை. முழு நிலவா பரிணமித்த பிறகு தேய்ந்து தான் பார்த்துருக்குறோம். முழு நிலவு கூட தேயுது இல்லையா? நம்மளுடைய காட்சிக்கு அது தேயல, நம்முடைய காட்சிக்கு அது தேய்ந்துதான் காணப்படுது இல்லையா? அது போன்று முழு நிலவே நம்முடைய காட்சிக்கு தேய்ந்துதான் காணப்படுது. ஆனா திருமாவளவன்ற ஒரு தலைமை தினம் தினம் அது இருந்த இடம் அது நமக்கு நேற்று வட்டமா தெரியுது, இன்னைக்கு பெரிய வட்டமா தெரியுது. ஆமா, அது பெருசா மாறிக்கினே இருக்குது. எல்லாமே வந்து இது இயற்கை விதிகளுக்கே முரணாக இருக்குதோ அப்படின்ற எனக்கு. ஏன்னா எல்லாத்துலயுமே வந்து முரண்பாடுகள்னு இருக்கும். விதி ஒண்ணு சொல்லும், அந்த விதி விலக்கு ஒண்ணு இருக்கும். அப்படி ஒரு விதிவிலக்கான ஒரு தலைமை, தினம் தினம் தன்னை வந்து தன்னுடைய வட்டத்தை பெருக்கி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு தலைமை, தன்னுடைய ஆதரவாளர்களை பெருக்கி கொண்டு அந்த கட்சியோ இந்த தலைமை மீதான மதிப்பு என்பது இல்லையா சமூகத்துல 90கள் என்ன மதிப்பு இருந்திருக்கும், 2000கள் எல்லாருமே பார்க்கக்கூடியதுதான். 2000ங்கள்ல எவ்வளவு பேர் அவரை நேசிச்சிருப்பாங்க, 2010ல எவ்வளவு பேர் நேசிச்சிருப்பாங்க, இன்னைக்கு 2024ல எவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க, பொது தளங்கள்ல எவ்வளவு பேர் நேசிக்கிறாங்க, எவ்வளவு பேர் அவர் நோக்கி வராங்க அப்படின்றதெல்லாம் எதை வலியுறுத்துதுன்னு, எதை வந்து வெளிக்காட்டுதுன்னு சொன்னா அந்த தலைமை தினம் தினம் ஷைன் பண்ணினே இருக்குது. இயற்கை விதிகளுக்கே முரணாக அந்த தலைமை வந்து நமக்கு வந்து காட்சி அளிக்குதுன்றது வந்து வியப்புக்குரியதுதான். அது உள்ளபடியே வந்து அவதூறு பரப்புகிறவர்கள் என்னன்னா அவர்களுக்கும் வார்த்தைகளுக்கு பஞ்சம், வெறுப்புக்கும் வார்த்தைகளுக்கு பஞ்சம் வந்துடும். அன்புக்கும் வந்து பஞ்சம் இருக்கும், வெறுப்புக்கும் பஞ்சம் இருக்கும். அப்ப வெறுப்புக்கு பஞ்சத்தெல்லாம் அசிங்கமா பேசுறது, திட்டுறது, அவதூறு பரப்புறதுன்னு அவன் பண்றான். அவனுக்கு வார்த்தைகளுக்கு பஞ்சம். அவனால அவனுக்குள்ள இருக்கிற வெறுப்பை விவரிக்கவே முடியல. எப்படி ஒருவனுக்கு அன்பை விவரிக்க முடியாதோ அது மாதிரி வெறுப்பை விவரிக்கவே முடியாது. அதன் மூலமா அவன் வந்து அவதூறு வார்த்தைகளை பரப்புறான். மற்றபடி வந்து கருத்தியல் ரீதியாகவோ அரசியல் கள செயல்பாடுகள் ரீதியாகவோ அவரை விமர்சிப்பதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கிடையாது. இந்த இயக்கத்தை இப்படி நடத்தக்கூடாது, அப்படி நடத்தக்கூடாது. சில பேர் சொல்ல ஒரு சீட்டுக்கு போற 2 சீட்டுக்கு போறாரு, அது அவனுக்கு தெரியாது. அவர் யாருன்னே அவனுக்கு தெரியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்களாம் அவரை சீண்டிருக்கவே மாட்டீங்க. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களால தீண்டப்படாத சமூகத்திலிருந்து ஒரு வந்த நபர், இதுதான் யதார்த்தம் இல்லையா? நீங்க சீண்டாத மக்கள், அந்த மக்களை இன்னைக்கு அமைப்பாக்கி தமிழ்நாடே ஒட்டுமொத்த தமிழ்நாடும் புருவம் விழுந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு மாநாட்டை நடத்துறாருன்னா அவருடைய நிர்வாக ஆற்றல், அவருடைய தலைமைத்துவம், ஆளுமை பண்பு, தத்துவம், அவருடைய கோட்பாட்டு புரிதல் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்தா இவ்வளவு மக்களை திரட்ட முடியும்? சாதாரணம் கிடையாது. இவ்வளவும் திரட்டிட்டு தன்னோடு உடன் இருக்கக்கூடியவர்களுக்கு 1000 மன வருத்தம் இருந்தாலும் அவர் அனைவரும் அங்கேயே நிக்கிறான். வெளியில போனாலும் அவரை பற்றி இகழ்ந்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. அது நான் பயத்தினாலே? அப்படி கிடையாது. அவன் வெளியில போனாலும் அவர் சொல்ற மாதிரி அவன் திமுகவில் இருந்தாலும் சிறுத்தை தான், அவன் அண்ணா திமுகவில் இருந்தாலும் அந்த மாதிரியான பண்புகள் எந்த தலைவர்கிட்ட வராது. எந்த தலைவர்களுமே. நேற்று ஒரு கேள்வி ஒருத்தவங்க கேட்டாங்க, அம்பேத்கர் இயக்கங்கள் எல்லாம் ஏன் தனித்தனியா இருக்கிறாங்க, எல்லாம் ஒற்றை தலைமை கீழே வரணும் இல்லையா அப்படின்னு இவர மனசுல வச்சுதான் கேட்கறாங்க. உங்க தலைமையில கீழே ஏன் அவங்க அணிதரலன்றதுக்கு அவர் பதில் சொன்னாரு, அதுவே பாசிசம். ஒற்றை தலைமையின் கீழே ஏன் வரணும், எல்லாரும் தனித்தனியா அவங்க தனித்துவத்தோட செயல்பட்டோம், கொள்கை ஒருமித்த கொள்கை இருக்கட்டும், தனித்தனியா செயல்பட்டோம், நாம் செல்லாத களத்தில் அவர்கள் செல்வார்கள் இந்த பதில் இருக்குது இல்லையா? உலகத்துல எந்த தலைவனாலும் கொடுக்க முடியாத பதில். எல்லாரும் என்ன சொல்லுவான், எங்கே வந்துருங்கன்னு சொல்லுவான். அதுதான் அரசியல் முதிர்ச்சி. அரசியல் முதிர்ச்சி அதுதான். அதனாலதான் அவருடைய வட்டம் வந்து பெருகினே இருக்குது. இல்ல இவ்வளவு இருந்தும் இன்னைக்கு ஒரு பொது சாதிகளை கடந்து அனைவரும் பொதுவா ஏத்துக்கிற மனப்பான்மையில இருந்து பொது கட்சியா அவர் முன்னெடுக்க வர்றாரு. ஆனா ஒரு சாதி வட்டத்துக்குள்ள அடக்க முயற்சிருக்காங்க சில சமூகங்கள். அது அதாவது இங்கு நிலை பெற்றிருக்கக்கூடிய அரசியல் சித்தாந்தம் இருக்கு இல்லையா? நம்ம ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆரிய மனுவாத சிந்தனை கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு தான் இது. அப்ப இந்த சமூகம் வந்து சமூக நீதி கோட்பாடு உருவானதுக்கு இன்னைக்கு ஏன் கலைஞரை வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு தூற்றினேறான், அவர் அடிச்ச அடியபடி அவர் பேட்டி சொல்றாரு, இத்தனை ஆண்டு காலமாக தகுதிக்கும் திறமைக்கும் கொடுத்த வாய்ப்புகளால் நீங்கள் தைத்ததென்ன, கிழித்ததென்ன, இல்ல கிழித்து தைத்ததுதான் என்ன என்ன என்ற ஆவேசமா கேட்கிறாரு இல்லையா? தகுதி திறமையால இந்த நாட்டுல என்னத்த கிழிச்சிங்க நீங்கன்னு கேட்கிறாரு. தகுதி திறமைலாம் கிடையாது, எனக்கும் வாய்ப்பு கொடு, இவனுக்கும் வாய்ப்பு கொடு, அவன் வந்து கிழிப்பான், நீ கிழிக்காததெல்லாம் அவன் வந்து கிழிப்பான்னு சொன்னாரு. தமிழ்நாடு இன்னைக்கு கிழிக்குது. மகாராஷ்டிரத்துல நீங்க தகுதி திறமை பாக்குறீங்க, அப்ப உத்தரப்பிரதேசத்துல இன்னைக்கு வந்து பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் தான் இருக்குது. மத்திய பிரதேசத்துல ஆதிக்கம், இந்தி பேசுற அத்தனை மாநிலங்கள்லயும் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகமா இருக்கு. இப்ப அவங்க தான் தகுதியானவர்கள், திறமையானவர்கள் சொல்றாங்க இல்லையா? அந்த மாநிலங்களுடைய நிலைமை என்ன? தமிழ்நாடு விடுதலை அடையும் போது உத்தரப்பிரதேசம், பீகார், தமிழ்நாடு பின்னுக்கு இருந்தது.
உத்தரப்பிரதேசத்தை விட பின்னுக்கு இருந்தது, பீகாரை விட பின்னுக்கு இருந்தது. அதற்கு முன்பு வரை இங்கெல்லாம் பார்ப்பன ஆதிக்கம் தானே இருந்தது. பார்ப்பன ஆதிக்கத்திலிருந்து விடுபட்ட தமிழ்நாடு இன்னைக்கு அனைத்து துறையிலும் முதலிடத்துக்கு வந்து நிற்குது. மருத்துவத்துல ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையா வளர்ந்து போகுதுன்னா நீங்க தகுதி திறமையை கிழித்து எரிந்ததுனால, தகுதியும் கிடையாது திறமையும் கிடையாது, அனைவருக்கும் வாய்ப்பு என்ற இலக்கை அடைஞ்சதுனால இன்னைக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கு இணையா மருத்துவ கட்டமைப்புல உருவாயிடுச்சு இல்லையா. அதனாலதான் கலைஞரை வந்து அவன் கரிச்சு கொட்டுறான், எங்களுடைய இருப்பை தகர்த்துட்டீங்கன்னு. அதே அந்த தளத்துங்கள்ல தான் இன்னைக்கு திருமாவளவன் என்ற ஒரு ஆளுமை வந்து என்ன பண்றாருன்னா, சாதாரண மக்கள்கிட்ட தான் விடுதலையே இருக்குது. விடுதலையை யார் வடிவமைப்பா? சமூகத்துக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் சமூகத்தினுடைய அத்தனை கூறுகளையும் உடை தெரியும். அவன்கிட்ட இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. சாதி பெருமைக்குதா? என் சாதி பெருமையை காப்பாத்திக்கிறதுக்காக நான் வந்து அமைதியா இருப்பேன்னு சொல்ல போறானா? என் இனப்பெருமையை காப்பாத்திக்கிறதுக்காக நான் அமைதியா இருக்க போறேன்னு சொல்ல போறானா? ஒடுக்கப்பட்ட மக்களிடம் தான் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய விடுதலையை அடங்கி இருக்குது. அந்த கூரை சரியா கண்டுபிடிச்சவர் தான் திருமாவளவன். இந்த ஆரியத்தை அடியோட வீழ்த்தணும்னா அது எங்க இருந்து அந்த ஆயுதம் புறப்படணும், அது சேரியில இருந்து தான் புறப்படணுன்றதை கண்டுபிடிச்சவர் திருமாவளவன். அதனாலதான் அவர் மீது இவ்வளவு அவதூறுகளை பரப்புறான். இந்த சமூகம் விடுதலை அடையக்கூடாதுங்கிற தமிழ் சமூகத்துக்கு அது புரியல. யார் இழப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறானோ அவனை தான் நீ முன்னெடுத்து போராடணும். அவன்கிட்ட இழப்பதற்குன்னா அவன்கிட்ட எதுவுமே கிடையாது. நிலம் என் நிலத்தை இழந்துட போறான்னு நினைக்க போறானா? என்கிட்ட வந்து சாதி பெருமை அந்த மாதிரியான இன்னைக்கு வந்து ஏன் ஆரியத்தை அவன் ஏத்துக்கிறான்? ஏன் மேல் சாதி கீழ் சாதின்றதை கடைபிடிக்கிறான்? எனக்குன்னு ஒரு பெருமை இருக்குது, என் சாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்குது. நான் அக்னி சட்டியில பிறந்தேன், நான் காலில் பிறந்தேன், தொடையில பிறந்தேன், ஏதாவது ஒன்று சொல்றான் இல்லையா, என் சாதிக்குன்னு ஒரு பெருமை இருக்குதுன்னு. அந்த எந்த பெருமையும் இல்லாத ஒரே சமூகம் ஒடுக்கப்பட்ட சமூகம் தான். அப்ப இந்த பெருமைகள் இல்லாத ஒரு சமூகம் என்ன பண்ணும்னா, இந்த பெருமைகள் கொண்ட அந்த கோட்பாடு இல்லையா, சனாதன கோட்பாடு, அதை அடியோட வீழ்த்தும் இல்லையா. அவனுக்கு தெரியும் நம்மை குத்தி கிழிக்கக்கூடிய குத்துட்டியான ஆயுதம் எதுன்னா திருமாவளவன்ற சக்தி, அவர் உருவாக்குகிற அரசியல், அவர் அமைப்பாக்குகிற மக்கள். ஆகவேதான் அவன் அச்சப்படுறான். அந்த திருமாவளவனை பார்த்து ஏன் அச்சப்படுறான், ஏன் அவதூறுகளை பரப்புறான், ஏன் வார் ரூம் போட்டு அவருக்கு எதிராக இன்னைக்கு வந்து போஸ்ட் ஓட்டுறான், வந்து இதுல ஓட்டுறான் சிதம்பரத்துல திருமாவளவனை காணவில்லைன்னு. திருமாவளவனை நாடாளுமன்றத்துல போய் தேடு, ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு போய் அனுப்பணும் இல்லையா, அங்க போய் தேடு, அங்க பேசுறாரு இல்லையா நாடாளுமன்றத்துல. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனைகளை பேசினேறாரு இல்லையா. இன்னைக்கு சிதம்பரம் பக்கத்துல தான் திருச்சியே மிரளக்கூடிய அளவுக்கு மாநாடு அங்கதானே போட்டு நின்றுந்தாரு இல்லையா. எந்த தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை அவர் அட்ரஸ் பண்ணல. அத்தனையுமே அவதூறுகள். ஏன்னா மக்கள் வந்து அவரை சென்று சேர்ந்துடக்கூடாது. இன்னைக்கு ஆதவ அர்ஜுன் ஒருத்தர் கட்சிக்கு வந்தார் இல்லையா, அவர் அவ்வளவு கடும் விமர்சனத்துக்கு உள்ளாத காரணமே அதான். திருமாவளவனுடைய கரங்கள் வலிமை பெற்றால் சனாதனத்தினுடைய சங்கு அறுபடும் என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. சனாதனத்துக்கு எதிரான சமரசமற்ற போராளி அண்ணன் திருமாவளவன் அவர்கள். அதை எதை சொல்லி சமரசம் செய்ய முடியாது. என்னத்தை சொல்லி சமரசம் பண்ணுவீங்க நீங்க? குடும்பம் இதுன்னு சொல்லுவா, குட்டி இதுன்னு சொல்லுவா, என்ன இதுன்னு சொல்லுவேன். அதாவது அரசியல்ல இன்னும் மிகவும் வந்து முக்கியத்துவமானது, உலகத்தில் எந்த தலைவர்களுக்குமே இல்லாத சிறப்பு அண்ணன் திருமாவளவன் அவர்கள். தனக்கென்று ஒரு வாழ்வை அமைத்து கொள்ளாம தன்னுடைய வாழ்வை சமூகத்திற்காக அர்ப்பணித்தவர். தான் ஏற்றுக்கொண்ட சிந்தனைகளுக்காகவும், தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைகளுக்காகவும், தான் உருவாக்கிய கருத்துருவாக்கங்களுக்காகவும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்ட ஆளுமை இல்லையா. அந்த ஆளுமையால இந்த சமூகத்தினுடைய அத்தனை தீமைகளுக்கும் தீயிட முடியும். அதற்கு வலு தேவை, மக்கள் சக்தி தேவை. அந்த மக்கள் திரளை அவர் ஓரளவு கூட்டிட்டாரு. இன்னும் பறந்துபட்ட இந்த சமூகத்தினுடைய பொது சமூகத்தினுடைய ஆதரவு அவருக்கு வேணும். அந்த ஆதரவு ஏற்கனவே ஒடுக்கப்பட்ட சமூகத்தையே அவரோட ஒண்ணு சேர விடாம அளவுக்கு எவ்வளவு சூழ்ச்சிகள் நடந்தது. அவர் வந்து இன்னாருக்கு தலைவர், அவர் அப்படி இப்படி எல்லாம் எவ்வளவு பேசி பார்த்தாங்க. அதனால சூழ்ச்சியை அவர் முறியடித்தார். அதுதான் மதிநுட்பம். சிறந்த மதிநுட்பமோ பேராற்றல் கொண்டது ஒரு தலைவர். அவர் வந்து எதிரிகள் வந்து தன் மீது இந்த கல்லை தான் எடுத்து எரிவான்னா அந்த கல்லை எப்படி வந்து தன் மீது படாம தடுக்கணுன்றது வரையும் யுக்திகளை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அவ்வளவு நுணுக்கமான யுக்தி. ஏன்னா அவர் வந்து அவர் சொல்ற மாதிரி அவர் இந்த இயக்கத்தினுடைய தலைமை பொறுப்பு ஏற்கிற போது எனக்கு ஆசான்கள் இல்லை, குரு இல்லை, யாரும் கிடையாது. அப்படின்னா என்ன சொன்னா, அவர் பிரபாகரன் சொன்னதுதான் நான் சொல்லணும். இயற்கை எனது வழிகாட்டி. அவர் சொன்னது இயற்கை எனது நண்பன், வாழ்க்கை எனது தத்துவ ஆசிரியன், வரலாறு எனது வழிகாட்டி. இதை பிரபாகரன் சொன்னது. இயற்கை எனது நண்பன். அவருக்கு நான் இயற்கையை நம்புறேன், என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு வந்து தத்துவம், என் வாழ்க்கையே எனக்கு தத்துவம், இந்த வரலாறு தான் எனக்கு வழிகாட்டுது அப்படின்னு சொல்லி அந்த போன்ற தன்னுடைய வாழ்க்கையை தத்துவமாக ஏற்றுக்கொண்டவர். அவர் தத்துவங்களை எங்கேயும் தேடி படிக்கல. ஆனா அவர்கிட்ட நீங்க எந்த அரசியல் குறித்த கேள்விகள் கேட்டாலும் உடனே பதில் சொல்லுவார், மதிநுட்பமான பதில்கள் சொல்லுவார். அவர் எங்க போய் புத்தகங்களை படித்தார் என்பது கிடையாது இல்லையா. ஆகவே அந்த மாதிரியான ஒரு
மகத்தான தலைவராக இன்று தமிழ்நாட்டு அரசியலில் மிளறக்கூடிய ஒரு தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அது தமிழ்நாட்டு அரசியல் மக்களை பொறுத்தவரை நாம் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான், எத்தனையோ முரண்பாடுகள் நமக்குள்ளார இருக்கும். நாம் சிலவற்றை ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும். நம்ம உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த மன அழுக்குகள் இருக்குது இல்லையா, அதை இழந்தால்தான் ஒரு பலமான வலிமையான தமிழகத்தை, நம்முடைய இனப்பகைவர்களான ஆரிய இனப்பகைவர்களுக்கு அந்த சூழ்ச்சியில் சிக்காத ஒரு தமிழகத்தை நம்ம மீட்டெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நம் உள்ள இருக்கக்கூடிய அந்த மன அழுக்குகளை நம்ம முதல்ல தூக்கி போகணும். அதை தூக்கி போட்டால் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் ஒரு தமிழ்நாடு மிகவும் வலிமையான தமிழ்நாடு. வலிமைன்னா பொருளாதார வலிமை கிடையாது இல்லையா. தமிழனுடைய பெருமை என்பதை ஆரியத்தை அழித்தது தான். ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் சொல்லும்போது தான் நமக்கு அப்படி புல்லரிக்குது இல்லையா. பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆரிய படையை அல்லையில் போட்டு மிதித்தான் என்று சொல்கிற தன் இன பகைவர்களை நம்ம விலக்கியே வைக்கணும். அவர்களுடைய சூழ்ச்சிக்கு நம்ம ஆட்பட்டு விடக்கூடாது என்று சொன்னால் அண்ணன் தொல் திருமாவளவன் போன்ற அவர்கள் தலைமையில் தமிழ்நாடு அணிதிரள வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அது போன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்றதுதான் நம்முடைய எண்ணம். தெளிவான விளக்கம் கொடுத்ததற்கு நன்றி.